நீ படிக்கணும், நீ நல்லா படிக்கணும்னு ஊக்குவித்த பெண் தேவதை. நல்லா படி, கண்டிப்பா PhD படிக்கிற. ஓகேயா? PhD படிக்க வைங்க. சரி. ஏன்னா எனக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப நன்றி. என் தாயார் அதை வச்சு நப்ப படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் கைகளால் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். அவங்க சொன்னதுக்காக நான் கண்டிப்பாக இன்னும் நான் மேல் நல்லா படிப்பேன். லேப்டாப் வீட்டில் வந்து PhDக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து மேல் கொண்டு இன்னும் நல்லா படிப்பேன். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பசுமல்லூர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அண்ணாதுரை. இவங்களுடைய மகன் தமிழ்ச்செல்வன். தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு வேளாண் கல்லூரியில முதுகலை அறிவியல் தோட்டக்கலை துறையில 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்களாமா. கடந்த மாசம் 8ஆம் தேதி பெரம்பலூர்ல மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட தமிழ்ச்செல்வன் அப்படின்ற இந்த மாற்றுத்திறனாளி மாணவன், நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மடிக்கணினி வேணும், ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, எனக்கு கேட்கிற திறமை கொஞ்சம் கம்மி, அதனால பாடங்களை கவனிக்கிறதுல ரொம்பவும் சவாலா இருக்கு, இந்த மடிக்கணினி கிடைச்சா நிச்சயமா உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியரான மிர்னாலினி மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு தனியார் தொண்டு நிறுவனத்தின் உதவியோட மடிக்கணினிய வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அந்த மாணவனையும் அவங்களுடைய தந்தையையும் அழைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மிர்னாலினி அவர்கள் அவங்களுடைய கைகளால அந்த மடிக்கணினி எடுத்து கொடுத்து நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி இருக்காங்க. கூட இருந்த தந்தை கண் கலங்கி மனத நிறைவோடு கை கூப்பி வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்.